ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தா நான் வந்துட்டு வேற லெவலில் ஒரு ப்ராங்க் பண்ண போகிறோம். ஸோ பூமாரி எக்ஸாம் பூமாரி வந்து இப்போ வெளியே பெரியாக்கோ மத்தியானம் இப்போ வந்து மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒன்றாவது. அவன் வந்து காலையும் சாப்பிடல. ஸோ மத்தியானம் சாப்பாடு வந்து செம பசிலுக்கு வந்துட்டு இருக்கா. வந்தோடனே அவன் வந்து சாப்பாடு இல்லை அப்படின்னு சொல்ல போகிறான். எந்த அளவுக்கு டென்ஷன் ஆகிறா என்ன ஆகுதுன்னு வீடியோவில் பார்த்துலாம். இதான் இன்னைக்கான வீடியோ ப்ராங்க்கு. என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். நான் ஒரு நேரம் தெரியல பூமாரி என்ன ரியாக்ஷன் கொடுக்க போகிறேன், எவ்வளோ பசியில் வரேன் என்னன்னு. சரி, நடக்கிறது நடக்கட்டும். அம்மா அம்மா, என்னம்மா சாப்பாடு? செம வசிக்குதும்மா. காலையும் சாப்பிடல, மத்தியானமும் சாப்பாடு கொடுக்க மாட்டேங்க. எடுத்துடாமா சாப்பாடு, பசிக்குது சாப்பிடுவோம். நடக்கிறத பார்ப்போம். இல்லை என்ன அவ்வளோ காலையில் சாப்பிட போனில, இப்போலாம் சாப்பாடு இல்லை. போ எல்லாத்தையும் ஒன்றா சாப்பிட்டு போட்டோம். நான் உனக்கு சாப்பிட செய்யலை, நீ தான் காலையில் சாப்பிடல. அதான் எப்பயும் சாப்பிட மாட்டேன். நான் உனக்கு சாப்பாடு செய்யலை. இப்போ வந்து சோறு போடணும் எங்கே தான் நம்பி போடுறது? ஏன் பேரம் அப்படி சொல்கிறேன்? கொஞ்சம் பசிக்குதுமா, சாப்பிடவே இல்லையாம்மா? என்னம்மா அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? எழுப்புல பூமாரி, இதுக்கே என் பிள்ளை கவலைப்படுற? இது நான் ஒரு தட்டை எடுத்துட்டு வரேன், தட்டை எடுத்துக்க. 4 வீட்டுக்கு போ, வெரைட்டி வெட்டியாக சோறு கிடைக்கும், நல்லா கஞ்சி சாப்பிடலாம். தட்டை எடுத்து 4 வீட்டுக்கு போ. இப்படியே சொட்ட மண்டை வலிக்கத்திலே அச்சு மண்டையை வச்சு போகணும். நம்ம தான் லூசு மாதிரி, நம்ம தான் வச்சுக்கிற மாதிரி. ஏன் நீ போய் என் தட்டை எடுத்துட்டேன்? சோறு இருக்கா? ஏமா அப்படி பண்ணுறீங்க? இல்லை பூமாரி, ஏன் பூமாரி இப்படி பண்ணுற? காலையில் சுட்டு போக வேண்டியதான். மதியம் சாப்பிட வர, நீ மதியம் சாப்பிட வர மாட்டேன். நான் அவனுக்கு சோறே வலிக்கல. அப்போ சோறு இல்லை பூமாரி, என்ன பண்ணலாம்? கைனி தண்ணி வேணா இருக்கு, அதை குடிச்சிட்டு போய்யா? ஏன்னாவது கைனி தண்ணி குடிச்சிட்டு போ. என்ன பார்த்தா நான் மாடு மாதிரியே இருக்கு அவங்களுக்கு. அதானே உங்களுக்கு பெரிய புள்ள தானே, செல்ல புள்ள. அதான் அவனுக்கு மட்டும் சோறை கிழிக்கலாம். என்ன பார்த்தா நான் கிழிச்ச வாய் மாதிரி இருக்கா. போய் வீட்டில் சோறை திக்க மாட்டேன். ஆத்தா பூமாரி, என்ன பேசி வாய் மட்டும் புலந்துடாது. 32 பல்லு வாய் தெரியுது. ஐயோ, ஆடியன்ஸ் பயந்துட போறாங்க. வாய மூடு. வீட்டுல போய் கேட்டது பட்டேரி தவிர்த்து பார்த்த பிள்ளைக்கு சோறு இல்லைங்கிறீங்க. நீங்களாம் அம்மாவா அப்படியே சோற போட மாட்டீங்க. பாக்கலாம், வீட்டை விட்டு வெளியே போறேன். ஐயோ, நான் வீட்டை விட்டு வெளியே போறேன். நீங்களாம் சிரிக்கிறீங்களா? நானும் பார்த்தா சிரிப்பா இருக்கா. நான் வீட்டை விட்டு வெளியே போறேன், பார்த்தா சிரிப்பா இருக்கா. வீட்டுல யாரும் பேசுறா, வீட்டை விட்டு வெளியே போறேன். ஐயோ மாடி, கூட வரை காமெடிதான். போ, சும்மா அவனை வச்சு பிராங்க் பண்ணோம். என்னது பிராங்கா? அட ஆமா பூமாரி, நீ வேற ரொம்ப வாய் பேசிட்டே இருக்கியா, ரொம்ப வாய் அடிச்சுட்டே இருக்கியா? அதான் உன்னை வச்சு ஒரு ப்ராங்க் பண்ணி மூஞ்சி ரியாக்ஷனே பார்க்கலாம் ப்ராங்க் பண்ணோம். ஆனால் உண்மையிலே வேற லெவலுக்கு பயங்கரமாக அழுத்துட்டேன். அப்போ வெறித்தாலும் அந்த வீடியோக்கு வியூஸ் வந்துடும். அப்ப எனக்கு சோறு இருக்காமா? இரமக்கா, உனக்கெல்லாம் சோறு பானையாக இருக்கியா? வந்து எவ்வளோ இடமா தின்ட்டு போயா? ஆனால் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மட்டும் சொல்லிட்டு போய் தின்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம